ரூத்துன்னு சொல்லிட்டு ஒரு அம்மாவை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரூத்து, ரூத்துன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படிதானே? எந்த புத்தகத்துக்கு அடுத்து வரும்? ரூத் வந்து நீதி தலைவர்களுக்கு அடுத்த புத்தகம் என்னது? ரூத், அப்படிதானா? ரூத் வந்து யூத பெண்மணியா அல்லது வேற நாட்டை சார்ந்தவளா? வேற நாட்டை சார்ந்தவள், அப்படிதானா? இந்த பைபிள்ல புறவினத்தாருடைய பேருள்ள ஒரே புத்தகம் ரூத் புத்தகம். வேற எல்லா புத்தகமும் யூத மக்களுடைய பேர் கொண்ட புத்தகம். ஒரே ஒரு புத்தகம் மட்டும் எது? ரூத் புத்தகம் மட்டும்தான் புற இனத்தாருடைய பேர் கொண்ட ஒரு புத்தகம். லூக்கா நற்செய்தி சொல்கின்றார்கள், ஒருவேளை அவர் கிரேக்க யூதராக இருக்கலாம் அல்லது புறவினத்தராக இருக்கலாம்னு சொல்லிட்டு அது தெரிய மாட்டேங்குது லூக்கா வந்து. ஆனால் ரூத் வந்து உண்மையிலே அவள் புறவினத்தார். எந்த நாட்டை சார்ந்தவள்? மோவாவை சார்ந்தவள், அப்படிதான். ரூத் வந்து மோவாவை சார்ந்தவள். ரூத் வந்து யாருடைய மூதாதையரில் வருவாங்க? இயேசுனுடைய மூதாதையர் பட்டியல 4 பெண்கள் வருவாங்கல்ல, அதுல ஒரு பெண் யாரு? ரூத், அப்படிதானே? ரூத் வந்து இந்த 4 பெண்கள்ல ஒரு ஆள் தான் ரூத், அப்படிதானே? ரூத்துடைய குடும்பம் வந்து ஒரு புத்தகம் ஒரு குடும்பத்தை பற்றது. மாதாவரத்தில் எத்தனையோ குடும்பமே இருக்கு, எத்தனையோ இது இருக்கு. யாரை பற்றியும் புத்தகம் எழுதி நம்ம வந்து பைபிளில் வாசிக்கிறது இல்லை, அப்படிதானா? யாருடைய நம்ம வாழ்க்கையை எழுதி பைபிளில் வாசிக்க மாட்டோம். எங்கேயோ ஒரு இடத்துல மோபாயிட்டில் வாழ்ந்த ஒரு குடும்பத்தை பைபிளில் எழுதி வச்சிருக்காங்க. எதுக்கு எழுதி வைக்கணும்? எதுக்கு எழுதி வச்சிருக்கணும்? கடவுள் ஒரு குடும்பத்தை எப்படி வழி நடத்தினார்? இஸ்ராயல் நாட்டில் ஒரு குடும்பம் இருந்த அந்த குடும்பம் மோவாப் நாட்டுக்கு சென்றது. அங்கு சென்ற பொழுது அவர்கள் என்ன நடந்தது புரியுதா? நகோமியோட கணவர் பேர் என்ன பேரு? எலிமலேக். ஏலின்னு சொன்னா என்ன பேரு? இது பொருள் ஏலி ஏலி லாபா சபத்தானி, என் இறைவா என் இறைவா, அப்படிதானா? ஏலின்னு சொன்னேன். எலிமெலக்குன்னு சொன்னா ஆண்டவர் என் அரசர். யாரு? ஆண்டவர் என் அரசர். அவருக்கு எத்தனை பிள்ளைங்க இருந்தாங்க? 2 மகன்கள் இருந்தாங்க. ஒருத்தனுக்கு பேர் என்னது பாருங்க, ரூத்து புத்தகத்தை எடுங்க. மகளோன் அண்ட் கிளியோன், 2 நல்லா இருக்குல்ல? மகளோன் கிளியோன், இப்படி யாரும் பேரை வைக்க மாட்டோம். அதனுடைய விளக்கத்தை கேட்டோன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. மகளோன் சொன்னா நோய்வாய் பிடித்தவன். அந்த குழந்தை பிறந்ததுலேருந்தே நோய் 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 சிக்லி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா என்ன பேர் வச்சாரு? இந்த பையன் எப்போ பார்த்தாலும் நோய் தான். அது அவங்க பேர் வந்து என்னது? மகளோன். அடுத்த குழந்தை பிறந்ததுலேருந்தே அழுதுகிட்டே இருக்கும். சில குழந்தை பார்த்துருக்கீங்களா? அழுதுகிட்டே இருக்கும், அழுதுகிட்டே இருக்கும். அவங்க அப்பா என்ன பேர் வச்சாரு? கிளியோன். கிளியோன் பேர் என்னது? அழுகிறவன். 2 பேர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? 2 பிள்ளைங்களுக்கு பேர் என்னது? ஒருத்தன் நோய்வாய் பிடித்தவன், இன்னொன்று அழுதுகிட்டே இருக்க குழந்தைன்னு சொல்லிட்டு 2 பேருக்கு 2 பேர் வச்சாங்க. சிக்கானவன் என்ன சொல்ல, இறக்குறது முன்னாடி அவங்க அப்பாவே இறந்துட்டார். அப்புறம் என்ன ஆகுறது? 2 பேருமே இறக்குறாங்க. யாரு? 2 பேரும் இறக்குறாங்க. இவங்க குடும்பம் பெத்லெகேமில் வாழ்ந்த குடும்பம். எங்க வாழ்ந்த குடும்பம்? பெத்லெகேம். பெத்லெகேம் என்றால் என்ன பொருள்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பெத்லெகேம் என்றால் என்ன பொருள்? அப்பத்தின் வீடு. என்ன பொருள்? அப்பத்தின் வீடு. இவங்க பெத்லெகேம் எங்க போறாங்க? மோவாப் நாட்டுக்கு போறாங்க. அப்போ அப்பத்தின் வீட்டில் என்ன கிடையாது? உணவு இல்லைன்னு சொல்லிட்டு எங்க போறாங்க? பக்கத்து நாட்டு போறாங்க. மோவாப் நாடு போறாங்க. நல்ல செழிப்பா இருக்கு, நல்லா இருக்கு. சில பேருடைய வாழ்க்கையில நான் இங்க இருந்து என்னத்தை கண்டேன்? வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை இல்லை, ஒன்றும் இல்லை. இன்னொரு வீட்டுக்கு போனா அங்க வந்து அந்த வீட்டுக்கு போனா நல்லதும் சொல்லிட்டு அங்க போயிட்டாங்க.
ஒரு அம்மா ஒரு வீட்டில் இருந்து உடம்பு நல்லா சரியில்லைன்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்தாங்க. ஃபாதர் இந்த வீட்டில் வந்ததுலேருந்தே நோய் எனக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு அடுத்த வீட்டுக்கு போனாங்க. போன 2வது நாளே கீழே விழுந்து கை உடஞ்சிருச்சு. அந்த வீடு சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிட்டீங்க, இந்த வீடு வந்தனா எல்லாம் பார்த்துட்டு தான் வந்தாங்க. நல்ல வீடுன்னு சொல்லிட்டு உள்ளே போனாங்க, விழுந்துட்டு என்னாச்சு, உடஞ்சிருச்சு. நாம் எதை தேர்ந்தெடுக்கின்றோம்? எலிமெலக் ஒன்றை தேர்ந்தெடுத்தார். எதை விட்டு? பெத்லகேம் விட்டு மோவாப் நாட்டுக்கு செல்ல வேண்டும் என்று முடிவு எடுத்தார். மோவாப் நாடு எப்படிப்பட்ட நாடு? மோவாப் யாருடைய குழந்தைன்னு தெரியுமா உங்களுக்கு? யாருடைய குழந்தைன்னு தெரியுமா? மோவாப் தெரியுமா உங்களுக்கு? தொடக்க நூல் 19:35-37 வரை. தொடக்க நூல் 19:35 முதல் 37 முடிய. அவ்வாறே அவ்விரவு தம் தந்தையை திராட்சை மது குடிக்க வைத்தார்கள். இம்முறையும் இளையவள் சென்று படுத்து கொண்டதோ அவள் எழுந்து சென்றதோ அவருக்கு தெரியாது. இவ்வாறு லோத்தின் புதல்வியர் இருவரும் தம் தந்தையின் மூலம் கருதரித்தனர். லோத்து சோதம் குமாரா விட்டு வெளியில போறாரு. போகும்போது அவங்க மனைவி இறக்குறாங்க. இவங்க 3 பேரும் தான் போறாங்க. போகும் பொழுது ஒரு மலைக்கு அடியில இருக்காங்க. 2 மகள்களும் தவறாக உடலுறவு கொண்டு பிள்ளைகளை பெற்றெடுக்கின்றார்கள். அதில் ஒரு குழந்தை பேர் தான் என்னது? மோவாபு. அந்த குழந்தை எப்பொழுதுமே இஸ்ராயல் மக்கள் வெறுப்பார்கள். தவறாக பிறந்த குழந்தை. அந்த குழந்தையை தேடி யாரு போறா? எலிமெலக்கு போறாரு. எலிமெலக்கு அங்க போகும்போது மக்கள் கேட்குறாங்க, உன் பேர் என்ன? அவர் என்ன சொல்லுவாரு? ஆண்டவரே என் அரசர். அப்படி ஏன் எங்க நாட்டுக்கு வந்த? ஆண்டவரே உன் அரசர்னு சொன்னா நீ அங்கேயே இருந்திருக்கலாம்ல, ஏன் எங்க நாட்டுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கடவுளுடைய திட்டத்தை விட்டு விட்டு சில நேரம் நம்ம வெளியில செல்லும் பொழுது என்னென்ன நடக்குதுன்னு பாருங்க. தன்னுடைய வாழ்வை இழக்கின்றார், தன்னுடைய குழந்தைகளை 2 பேரையும் இழக்கின்றார்கள். 2 குழந்தைகளும் யாரை திருமணம் செய்கின்றார்கள்? புறவினத்தாரை. யாரை திருமணம் செய்கின்றார்கள்? புறவினத்தாரை திருமணம் செய்கின்றார்கள். ரூத்து புத்தகம் 1:6. நகோமி சொந்த நாட்டில் ஆண்டவர் தம் மக்களை கருணையுடன் கண்ணோக்கி அவர்களுக்கு உணவு கிடைக்கும்படிக்கு செய்தார். இதை நகோமி மோவாபு நாட்டில் இருந்தபொழுதே கேள்விப்பட்டார். எனவே அவர் மோவாபு நாட்டை விட்டு போக ஏற்பாடு செய்தார். நகோமி தன்னுடைய கணவரை இழந்தார், தன்னுடைய 2 மகன்களையும் இழந்தார். இழந்தவுடன் அவர் என்ன நினைக்கிறாரு? துன்பம் வந்தோன கடவுளை தேடி செல்வோம். சில நேரங்களில் துன்பங்களால் நொறுக்கப்படுகின்ற பொழுது நாம் யாரை தேடி செல்வோம்? கடவுளை தேடி செல்வோம். முதல் முறையாக நகோமி யாரை தேடி செல்கின்றாள்? இக்கடவுளை தேடி சென்றாள். திருப்பாடல் 119:71 தாவீது அரசர் எழுதுகின்றார். திருப்பாடல் 119:71. எனக்கு துன்பம் விளைந்தது என் நன்மைக்காகவே, அதனால் விதிமுறைகளை நான் கற்றுக்கொண்டேன். எனக்கு துன்பம் விளைவித்தது என் நன்மைக்காகவே. எத்தனை பேர் இதை சொல்லுவோம்? எனக்கு துன்பம் வந்தது நன்மைக்கு. சொல்றது ரொம்ப கஷ்டம். துன்பம் வரும்போது தான் தெரியும். அந்த துன்பம் வரும்பொழுதுதான் நான் என்ன செய்து கொண்டேன்? கடவுளுடைய சட்ட திட்டங்களை நான் கடைபிடிக்க ஆரம்பித்தேன். அப்பொழுதுதான் கடவுளை தேட ஆரம்பித்தேன். சில பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் விட்டுடுவார், ஃப்ரீயா விடுவார். நீ போன்னு சொல்லி போகும்போது வாழ்க்கையில் நல்லா அடிபட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி வரும்பொழுதுதான் ஆண்டவர் இருக்கான்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிப்பாங்க. ஆண்டவன் ஒருத்தர் இருக்கான்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிச்சு. தாவீது அரசன் என்ன சொல்கிறாரு? என் வாழ்வில் நான் துன்பங்கள் வழியாக கற்றுக்கொண்டது என்னன்னா இறைவனை தேடுவது. சில நேரங்களில் நம்முடைய துன்பங்கள் இறைவனை தேட வைக்கின்றது. நகோமி என்ன செய்தார்? இறைவனை தேட செய்தார். இப்ப நகோமிக்கு 2 மருமகள்.
2 மகன்கள் இறந்து போனாங்க, 2 மருமகள், 3 பேருமே விதவை. விதவையா வாழ்வது ரொம்ப கடினம். விதவையா வாழ்வது ரொம்ப கடினம். அது அந்த நாட்கள்ல யோசிச்சு பாருங்க எப்படி வாழ முடியும். ரூத் புத்தகம் 1:8. ஆனால் வழியில் நகோமி அவர்களிடம், உங்கள் தாய் வீட்டிற்கு திரும்பி செல்லுங்கள். இறந்தவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் பரிவு காட்டியது போல ஆண்டவர் உங்களுக்கு பரிவு காட்டுவாராக. நீங்கள் இருவரும் மீண்டும் மனம் செய்து கொண்டு நலமுடன் வாழுங்கள். 2 மருமகள், இவங்க சேர்த்து 3 பேர். மருமகள் பேர் என்ன? மூத்த மருமகள் பேர் என்ன? ஒர்பா. 1 ரூபாய் இல்ல, ஒர்பா. 2வது மருமகள் பேர் என்ன? ரூத். 2 மருமகள் நல்ல மருமகள். புறவினத்தார்ல பொண்ணு எடுத்தாலும் 2 மருமகள் 2 நல்ல மருமகள். பொண்ணு எடுக்கும்போது பார்த்து தேர்ந்தெடுங்க. திருமண வாழ்க்கை என்பது எளிதல்ல. மருமகளை நீங்க கூட்டு வரும் பொழுது தெய்வ பயம் உள்ள பிள்ளைகளாக என்று பாருங்கள். நல்லா படிச்சிருக்கு, காசு இருக்கு, பணம் இருக்கு, எல்லாம் இருக்கும். தெய்வ பயம் இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை. தெய்வ பயம் உள்ள குழந்தை அழகிடம் விட மேலானது என்று நீதிமொழிகள் கூறப்படுகிறது. பெண்ணுக்கு அழகு எது? அவளுடைய நாணம், கடவுளுக்கு அஞ்சி வாழ்கின்ற மகளை எல்லாவற்றை விட மேலானவள். 2 மருமகளுக்கு நல்ல மகள். ஒரு மருமகள் என்ன செய்கின்றாள்? முடிவு செய்கின்றாள். என்னது? தன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு வெளியில போறாங்க. அவ யாரு? ஒர்பா. போகும்போது அவ என்ன செய்யறான்னு பாருங்க. 14. அதை கேட்டு அவர்கள் மீண்டும் கதறி அழுதார்கள். பிறகு ஓர்பா தன் மாமியாருக்கு முத்தம் கொடுத்துவிட்டு திரும்பி சென்றார். ஆனால் ரூத்துவோ என்ன செய்தாளாம்? ஒர்பா மாமியாரை கட்டி பிடித்து அழுது விட்டு முத்தம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இங்க போனது எத்தனை பேர் செய்வீங்க? மாமியாரை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து கதறி அழுது, ஐயோ மாமியாரை விட்டு நான் பிரிஞ்சு போறேன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் செய்வீங்க? ரொம்ப கஷ்டம். நான் நிறைய இடத்துல மாமியார் மருமகளுக்கு எதிராக நிறைய தவறான இல்லை, ஒரு நெகட்டிவாக ப்ரீச் பண்ணியிருக்கேன் நிறைய இடத்துல. மருமக இப்படி இருப்பாங்க, மாமியார் இப்படி இருப்பான்னு சொல்லிட்டு. ஒரு வீட்டுக்கு போனப்ப இந்த வீட்டுக்கு ஒரு பிளெஸ்ஸிங் கூப்பிட்டுருந்தான். பிளெஸ்ஸிங் போயிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். அந்த அம்மா சொல்றாங்க, என் மாமியார் ஊருக்கு போயிட்டாங்க, என்னால் தாங்க முடியல, அழுக தாங்க முடியல. என் கூட 3 வருஷம் இருந்தாங்க, ஒரு தாயை போல என் கூட இருந்தாங்க, எனக்கு எல்லா வேலையும் செஞ்சுட்டாங்க, என் கூடவே இருந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க கணவருடைய தம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க, என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. அதை நினைச்சு ஒவ்வொரு நாளும் அழுதுட்டு இருக்கேன் ஃபாதர். அவங்க எப்போ திரும்பி வருவாங்கன்னு சொல்லிட்டு நான் அழுதுட்டு இருக்கேன். ஒரு மருமக மாமியார் எப்போ வருவான்னு அழுதுட்டு இருக்கோம், இன்னொரு மருமக வீட்டில் இருக்க மாமியார் எப்போ ஊருக்கு போவான்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். ஒருபா நமக்கு காட்டுகின்ற வாழ்க்கை என்றால், பிரிந்து செல்கின்ற பொழுதும் மாமியாரோடு உறவோடு சென்றாள், பிரிந்து செல்லவில்லை. அவளுடைய அதுதான் தன்னுடைய வாழ்வை அவள் தேர்ந்து கொண்டாள். அந்த வாழ்வானது அவளுடைய நல்ல வாழ்க்கை தேர்ந்து கொண்டாள், நல்ல வாழ்க்கை தேர்ந்து கொண்டாள். ஆனால் இறைவன் திட்டத்தில் அவள் என்ன செய்யவில்லை? நிற்கவில்லை. ஆனால் ரூத் என்ன செய்தாள்? முடிவு செய்தாள், யாரோடு இருப்பேன் என்று, மாமியாரோடு இருப்பேன் என்று முடிவு செய்தாள். அவள் சொன்ன வார்த்தை நீங்க எல்லாரும் பயன்படுத்தணும். என்ன வார்த்தைன்னு பாருங்க. 16. அதற்கு ரூத்து, உம்மோடு வராமல் உம்மை விட்டு பிரிந்து போகும்படிக்கு என்னை நீர் வற்புறுத்த வேண்டும். உம்மோடு வராமல் என்னை உம்மை விட்டு பிரிந்து போகும்படி என்னை வற்புறுத்த வேண்டாம், நான் உங்க கூடயே வர்றேன். நீர் செல்லும் இடமெல்லாம் நானும் வருவேன். உமது இல்லமே எனது இல்லம், உமது இல்லமே எனது இல்லம், உம்முடைய இனமே எனது இனம், உம்முடைய இனமே எனது இனம்.
உம்முடைய தெய்வமே எனக்கு உம்முடைய தெய்வம். தெய்வமே எனக்கு தெய்வம். நீர் இறப்பீரோ எங்கே இறப்பீரோ அங்கே நானும் இறப்பேன். இறப்பேன். அங்கேதான் என் கல்லறையும் இருக்கும். சாவில் உம்மை விட்டு நான் சாவிலும் உம்மை விட்டு பிரியேன். அப்படி பிரிந்தால் ஆண்டவர் என்னை தண்டிப்பாராக. இப்படி ஒரு மருமகை எங்க கிடைக்க முடியும்? மாமியார் செத்தா என் மாமியார் கூட நான் சாவேன். சாவுல நான் பிரிந்தா ஆண்டவர் என்னை தண்டிப்பாராக. திருமணம் முடிந்த உடனே எப்படா பிரிந்து ஓடலான்னு இருக்க கூட்டத்துல ரூத் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இன்னைக்கு அநேக குடும்பங்கள் பிரிந்து பிளவு ஏற்படுகிறது என்றால், நாம் தனியாக இருக்கும் பொழுது யாருடைய தொந்தரவும் இல்லை, யாருடைய கீழ்ப்படுதல் இல்லை, நம்ம ஜாலியாக இருக்கலாம், நம்ம சந்தோஷமா இருக்கலாம், எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போவீங்க. போகின்ற பொழுது எல்லாரும் சொல்ல, கடவுளுடைய ஆசையை இழப்பீர்கள். பெற்றோரை பார்க்க வேண்டியது உங்களுடைய கடமை, அதை இழந்து விடாதீர்கள். அதான் அந்த மருமக சொல்றா, உனது இல்லமே எனது இல்லம், உனது கடவுளை எனது கடவுள் அப்படின்னு அவ என்ன சொல்றா, இனிமே என் வீடு மாமியார் வீடு தான் என் வீடு, வேற எந்த வீடு எங்க வீடு இல்லை. இன்னைக்கு கேட்டாலும் எங்க போறீங்க? எங்க அம்மா வீட்டுக்கு போறேன், எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். எது இருந்தாலும் எங்க அம்மா வீடு. இப்போ உங்க அம்மா வீடு எது? கல்யாணம் முடிந்த பிறகு உங்க அம்மா வீடு எது? மாமியார் வீடு. உங்க கணவர் வீடு தான் உங்க அம்மா வீடு. ரூத்து கத்து தரது அதான், எங்க அம்மா வீடு எது? உங்க வீடு தான் எங்க வீடு. இனிமே எனக்கு வேற எந்த வீடும் கிடையாது. உங்களுடைய உறவினர் என்னுடைய உறவினர்கள். சில குடும்பத்தில் இருக்கும், உன் குடும்பத்துக்கும் போக வேண்டாம், எந்த ஒரு நல்ல விசேஷத்துக்கும் கெட்ட காரியத்துக்கு போக வேண்டாம், எங்க வீட்டுக்கும் வர வேண்டாம். இதோட முடிஞ்சிச்சு. 2 பேரும் தனிமரமாக இருக்க வேண்டும். எப்பொழுது அந்த மருமக்கள் அந்த இல்லத்தில் சென்ற பொழுது, இது என்னுடைய இல்லம், அந்த உரிமையோடு நடக்கின்ற பொழுது இந்த இல்லத்தில் இறைவன் ஆசீர்வதிக்கின்றார். மாமியார் அதை அலோவ் பண்ணணும். நீ வந்திருக்கிறது என்னுடைய மகள், கடவுள் ஒரு மகளை கொடுத்திருக்கார். 22 வயசு 23 வயசுல ஏதோ ஒரு குடும்பத்துல வளர்த்து இறைவன் உங்களுக்கு கையில கொடுக்குறேன்னு சொன்னா எளிதல்ல. ஒரு குழந்தையை வளர்த்து இன்னொரு குடும்பத்தில் கொடுக்குறேன்னு சொன்னா அது எளிது கிடையாது. அவங்க வளர்த்து கொடுத்த அந்த பெற்றோருக்கு நீங்க கணக்கு கொடுக்கணும், கொடுத்த கடவுளுக்கு நீங்க கணக்கு கொடுக்கணும். ஏனென்றால் ஒவ்வொரு திருமணத்தையும் இறைவன் ஏற்பாடு செய்தார். நீங்க பல்வேறு பசங்களை பார்த்திருப்பீங்க, பொண்ணுங்களை பார்த்திருப்பீங்க. ஆனா கடைசியில கடவுள் ஒரு பையனோட இதுதான் உங்களுக்கு கொடுத்தன்னு சொல்லிட்டு முடிச்சிருவார். ஏன் அதுல முடியுது? கடவுளுடைய திட்டம். இந்த திட்டத்தில் இருக்கும் பொழுது இறைவன் ஒரு மகளை தருகிறார் என்றால் அந்த மகளை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இறைவன் உங்களுக்கு கொடுக்கின்ற இந்த மகளை உண்மையில் நீங்கள் அன்போடு தன்னுடைய சொந்த மகளை போல பார்க்கின்றீர்களா, இல்லது வேறு ஒரு இல்லத்தில் வந்திருக்க ஒரு மகளை என்று பார்க்கின்றீர்களா? சிந்திக்க வேண்டாது. அடுத்தது நம்ம பார்க்கிறது போவாஸ். போவாஸ் 2:4 ரூத் 2:4. சிறிது நேரம் கழித்து போவாசு பெத்லெகேமிலிருந்து அங்கு வந்து சேர்ந்தார். அவர் அறுவடையாளர்களை நோக்கி, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக என்றார். அவர்களும், ஆண்டவர் உமக்கு ஆசீர் வழங்குவாராக என்றார்கள். ஆண்டவர் உங்களோடு, எல்லா திருப்பிலையும் நம்ம சொல்றது என்னது? ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. போவாஸ் யாரை பார்த்து சொல்றாரு? தன்னுடைய வேலை ஆட்களை பார்த்து சொல்கிறார், ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. போவாஸ் பணக்காரர், தன்னுடைய உள்ளமும் பெரியது, கொடுக்கிறவர். அவர் பார்த்து கீழே படிச்சுட்டு பார்த்தாலே தெரியும். அவர் சொல்லுவார், தானியங்களை கீழே போடுங்க, வேலை செய்கிறவங்க. ரூத் அந்த பெண்மணி பொறுக்கிட்டு போட்டோம், நீங்கள் பறித்து அந்த இதை வச்சிருக்கிறதுலேருந்தே நீங்கள் அப்படியே கீழே விட்டுட்டு போங்க.
தாராள மனசுடையவர் யாரு? போவாஸ். ஆனால் இறைவன் மீது நம்பிக்கை உடையவர். யாராவது வேலைக்கு போகும்போது ஆண்டவர் உங்களோடு இருப்பார். உங்க வீட்டில் வேலை வர்றவங்களுக்கு யாராவது சொல்லுவீங்களா? ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, காட் bless யூ. நம்ம சொல்றது இல்லை. போவாஸ் கடவுளை நம்பி இருந்தார். தன்னுடைய வாழ்க்கை இறைவனை நம்பி இருந்தது. நீங்க ஒரு மகனை தேடும் பொழுது போவாஸ் போல ஒரு மகனை தேடணும். சொத்து செல்வம் இருந்தாலும் கடவுளை நம்பி இருக்கின்ற ஒரு மகன் இறைவன் தர வேண்டும் என்று. இன்னைக்கு நீங்க தேடுறது என்ன அப்படின்னா, வீடு இருக்கா, செல்வம் இருக்கா, பொருள் இருக்கா, நல்லா படிச்சிருக்கானா, பையன் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, என் பொண்ணு மாத்திரம். மாறாது, மாறாது. பையன் நல்லவனா கடவுளுக்கு கீழ்ப்படிந்து, கடவுளுடைய கீழ்ப்படிந்து நல்ல பையனா இருந்தா அவன் நாளடைவில் கடவுள் அவனை ஆசீர்வதிப்பார், இந்த குடும்பத்தை ஆசீர்வதி. ஏனெனில் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தவன் தன்னுடைய மனைவியை அன்பு செய்வான், தன்னுடைய பிள்ளைகளை அன்பு செய்வான். கடவுள் அவரை, இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கும். நம்ம பார்க்கறதெல்லாம் என்னன்னு சொல்லி தெரியுமா? வெளியில இருக்கிற சொத்து சுகத்தை தேடிட்டு இருப்போம். அது நல்லா இருந்தா என் பொண்ணு நல்லா இருக்கா, என் மகன் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். உண்மையிலே இறைவனுடைய ஆசீர்வாதம் இந்த குடும்பத்திலே இருக்கிறதா என்று தேடுகின்றீர்களா? இந்த குடும்பம் டெய்லி கோயிலுக்கு போகுதா? இந்த குடும்பம் ஜெபிக்குதா? இந்த குடும்பம் இறைவனுக்குள்ளே வாழுகிறதா? பக்கத்து வீட்டில் இருக்கவங்க சண்டை இல்லாம சமாதானத்தோடு மகிழ்ச்சியோடு இருக்கின்றார்களா? அதை தேடுங்க, அதை கேட்டு பாருங்க, விசாரிச்சு பாருங்க. இந்த குடும்பம் நம்பிக்கை உள்ள குடும்பமா, இல்லை வேற தெய்வத்தை பார்த்துட்டு உள்ள எல்லாமே வெளியில வேஷத்தை போட்டுட்டு உள்ள வச்சிருக்கிறது எல்லாமே விக்கிரகங்கள், சிலை வழிபாடு எல்லாத்தையும் வச்சுட்டு தேடிட்டு நாடை வீட்டுக்குள்ள போகும்போது ஏறும்போது ஒரு நேரம், இறங்கும் போது ஒரு நேரம், குழந்தை கூட்டிட்டு போறதும் ஒரு நேரம். கேள்விப்பட்ட எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஊருக்கு போறது, குழந்தை பிறந்து வீட்டுக்கு போறதுக்கு அது நேரம் சரியில்லையா, இந்த வாரம் வர வேண்டாம் அடுத்த வாரம் வருங்கன்னு சொல்லிட்டு. பிறக்கும் போது நேரத்தை பார்க்குறோம், இறக்கும் போது நல்ல நேரம் பார்க்குறாங்களா? இப்போ அது வேற நடக்குது. இந்த நேரத்தில் நடந்தா நல்ல நேரம்னு சொல்லிட்டு அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றான்னு சொல்லிட்டு இது இல்லை. உள்ள எல்லாமே நேரங்கள், காலங்கள் எல்லாம் பிற தெய்வங்களை வழிபடுகிறது. உள்ள பெரிய ஒரு இதை வச்சுட்டு இருப்பாங்க, செல்வம் குவியும் சொல்லிட்டு ஒருத்தர் வச்சிருப்பாரு. அதை நம்பி செல்லாதீர்கள். உங்களுடைய தேடுகின்ற பொழுது நல்ல மகன் போவாசை போல செல்வ செழிப்பாக இருந்தாலும் இறைவனை தேடுகின்ற ஒரு மகனை நீங்கள் தேடுகின்றீர்களா? அடுத்து நகோமியை பார்க்கிறோம். 1:20. என்னை நகோமி என்று அழைக்காதீர்கள், மாறா என்று அழையுங்கள். என்னை நகோமி என்று அழைக்காதீர்கள், மாறா என்று அழையுங்கள். மாறான்னு சொன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கசப்பு. மாறான்னு சொன்னா என்னது? இது விடுதலை பயணம் 15, 22, 23. விடுதலை பயணம் 15. அப்பொழுது மிரியம், ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், ஏனெனில் அவர் மாற்றி. பின்னர் அவர்கள் மாறாவை சென்றடைந்தார்கள். மாறாவிலிருந்து தண்ணீரை பருக அவர்களால் இயலவில்லை, அது கசப்பாக இருந்தது. அதனால் தான் அவ்விடத்திற்கு மாறா என்று வழங்கியது. அங்க உள்ள தண்ணி எப்படி இருந்துச்சு? கசப்பா இருந்தது. அந்த தண்ணியில எதை போட்டாங்க? மரத்துண்டை போட்டாங்க. அந்த மரத்துண்டு என்னதான் மாறிடுச்சு? கசப்பான அந்த தண்ணீரை நல்லதா மாற்றியது. நம்முடைய வாழ்வில் கசப்புகள் இருக்கின்ற பொழுது மரத்துண்டு எது? சிலுவை. சிலுவை மரம். வாழ்வில் சிலுவைகளை சுமக்கின்ற பொழுது சுவையாக மாறும். என்னை இன்பம் என்று அழைக்காதீர்கள். எங்கள் வீட்டில் பேர் வச்சது இன்பம், என் வாழ்க்கையோ துன்பம், கசப்பு, வெறுப்பு. கெட்டின கணவர் இறந்துட்டாரு, 2 மகன்களும் இறந்துட்டாரு. ஒரு கசப்பான வாழ்க்கை வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை தான் நகோமி. பல பெண்களுடைய வாழ்க்கை இதுதான். வாழ்வை திருமணம் ஆன பிறகு இன்பம் என்று செல்வோம், பல கசப்புகள், வேதனைகள், துன்பங்கள், தாங்க முடியாத சுமைகள்.
வருகின்ற பொழுது நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ரூத். ரூத் என்ன செய்தாள்? எப்பொழுதுமே அவருடைய கடவுளை நம்பியிருந்தா. அடுத்து பாருங்க, அடுத்து 2:2 ரூத் 2:2. ரூத் நகோமியிடம், நான் வயலுக்கு போய் யார் என்னை கருணை கண் நோக்குவாரோ அவர் பின்னால் சென்று கதிர்களை பொறுக்கி கொண்டு வருவேன், எனக்கு அனுமதி தாரும் என்றார். அவரும் போய் வா மகளே என்றார். ரூத் வெளியில போகும்போது யார்கிட்ட பெர்மிஷன் கேட்டு போறாப்புல? மாமியார்கிட்ட. யார்கிட்ட? மாமியார்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு போயிட்டு வர்றேன், இந்த வேலைக்கு போறேன். மாமியார் என்ன சொல்ல? போயிட்டு வா மகளே. என்ன சொல்றாங்க? போய் வா மகளே. போய் வா மகளே. எப்போதுமே நம்ம வீடை விட்டு இறங்கும்பொழுது பெரியவங்ககிட்ட சொல்லிட்டு போகணும், நான் இந்த இடத்துக்கு போறேன், இந்த காரியமா போறேன்னு சொல்லும்போது இந்த ஆசீர்வாதம் வரும். நம்ம நினைக்கிறோம் இது எதுக்கு சொல்லணும்னு சொல்லி. கீழ்ப்படிதல் ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ஆதாம் ஏவாள் கடவுளுக்கு கீழ்ப்படியல. அவங்க செஞ்ச பெரிய பாவம் அதுதான். கீழ்ப்படியாமல் இருந்ததுனால எல்லா ஆசீர்வாதங்களும் இழந்து எங்க இருந்தாங்க? ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே போனார்கள். ஒரு மனுஷன் கீழ்ப்படிந்தார், எல்லா ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சது. யாருனால? இயேசு கிறிஸ்துனால நமக்கு எல்லா ஆசீர்வாதம் திரும்ப கிடைத்தது. ஆனந்த பிள்ளைன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது ஆனந்த பிள்ளை? பெரிய ஒரு லீடர், நிறைய ட்ரைனிங் கிளாஸ், லீடர்ஷிப் ட்ரைனிங் கிளாஸ் கொடுப்பாரு. பெரிய ஒரு ஆள், பெரிய ஒரு சிஓ, அதுக்கு மேலே எல்லாம் இது பெரிய ஒரு ஆள். அவருடைய வாழ்க்கை கிறிஸ்டியன். ஆனந்த் பிள்ளை ஒரு பக்கா பிராமின்ஸ் நினைக்கிறேன். தன்னுடைய சிறு வயதில் 10 வயது இருக்கும் பொழுது அவங்க சின்ன வயசுல அவர் சொல்றாரு, அவங்க அப்பா கெரோசின் கடை வச்சிருந்தார், பெரிய ஒரு ஷாப்பு. அப்போதான் 25,000 ரூபாய் செலவு பண்ணி பெரிய கடையை வச்சிருந்திருக்காரு. பக்கத்தில் பாறையை உடைக்கிறதுக்கு இதை வெடிகுண்டு வைப்பாங்க. உடைக்கும் பொழுது அந்த தீக்கணல் இந்த கெரோசின் கடையில் விழுந்திருக்கு. கடை மொத்தமும் எரிஞ்சிருக்கு. 1957 25,000 ரூபான்னு சொன்னால் அப்போ எவ்வளவு மதிப்பு இருக்கும்? கடை மொத்த லாஸ். அன்னைக்கு யார் பிறக்கிறான்னு சொன்னால் இந்த ஆனந்த் பிள்ளை பிறக்கிறாராம். வீட்டில் அவங்க அப்பாட்ட சொல்கிறாங்களாம், இன்னைக்கு ஆனந்த் பிள்ளை பிறந்திருக்கான்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு, என் எல்லாத்தையும் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன நினைச்சாங்க, இந்த குழந்தை சாபமான குழந்தை, சபிக்கப்பட்ட குழந்தை. பிறந்த உடனே அவங்க அப்பா என்ன செஞ்சிட்டாரு, எல்லாத்தையும் இழந்துட்டாரு. 10 வயசுல அவங்க அப்பா என்ன செஞ்சா, தூக்கு போட்டு இறந்தார். பிஸ்னஸ் எல்லாம் லாஸு, மென்டல் ஆகி எல்லாத்தையும் இழந்துட்டார். அவங்க அக்கா கல்யாணம் கட்டி கொடுக்குறாங்க. கல்யாணம் கட்டி கொடுத்த உடனே, திருமணம் செய்து கொடுத்த உடனே அங்கே வரதட்சணை கொடுமை நடக்கும் பொழுது இந்த தீபாவளி, தலை தீபாவளியை கூட்டிகிட்டு வரணும். போகும்போது அவங்க சொன்னாங்க, இவ்வளவு சவர நகை கொடுத்தா தான் திரும்ப வீட்டுக்கு அனுப்புவேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அவங்களால கொடுக்க முடியாது, நாங்கள் தர்றோம், ஆனால் இப்போ எங்கே தர முடியாது, பின்னாடி தரோன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க சொன்னாங்க விட முடியாதுன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. அடுத்து பொங்கலுக்கும் போய் கூப்பிட்டுருக்காங்க. கூடும்போது அதே வார்த்தை தான் சொல்லியிருக்காங்க. சண்டை நடந்திருக்கு அவங்க அம்மாவுக்கு அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கும். சண்டை நடந்தாலும் மறுபடியும் அந்த விட்டுட்டு வந்துட்டாங்க. தன்னுடைய மகளுக்கு காசு கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு தூக்கு போட்டு செத்துட்டாங்க. சின்ன வயசுல யாரை இழந்தாச்சு? அப்பாவை இழந்தாச்சு, அம்மாவை இழந்தாச்சு. அடுத்தவங்க அவங்க வீட்டிலேயே அவங்க அத்தை இருந்திருக்காங்க. அத்தை யூட்ரஸ் கேன்சர். யூட்ரஸ் கேன்சரில் இருந்தோன்னு சொன்னால் அந்த யூட்ரஸை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. யூட்ரஸ் எடுத்தோன்னா அவங்க மாமா என்ன சொல்லியிருக்காரு, நான் இன்னொரு திருமணத்தை செய்து கொள்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இந்த அம்மா சொல்லியிருக்கு, நானும் உங்கள் கூட இருக்கிறேன், நீங்கள் என்ன வெளியில் இங்கே அனுப்ப, ஒரு வேலைக்காரியாக உங்கள் கூடவே நான் இருக்கேன், நீங்கள் 2வது திருமணம் செய்துங்களேன், எனக்கு எந்த தடங்களும் கிடையாது, நீங்கள் செய்து கொள்ளலான்னு சொல்லிட்டு. ஆனால் கல்யாணம் செய்த பொண்ணுன்னு சொல்லிச்சு, இல்லை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், வந்தேன்னா நீங்கள் மட்டும்தான் வரணும். அந்த பொண்ணுக்கு
வேற ஒருத்தர் கூட திருமணம் ஆயிடுச்சு. இப்போ வீட்டுக்காரர் இந்த அம்மாவை போட்டு திட்டார். உன்னால என் வாழ்க்கை போயிடுச்சுன்னு சொன்னோடனே இந்த அம்மா கெரோசின் ஊற்றி இறந்துட்டாங்க. 3வது சாவு. 4வது அவங்க அக்காவுக்கு கேன்சர். அவங்க அக்கா கேன்சர்னு சொன்ன இவர் என்ன செஞ்சாரு? வீடை விட்டு வெளியில் ஓடிட்டார். நான் இந்த வீட்டுக்கே வரமாட்டேன். 4வது சாவை பார்க்கறதுக்கு எனக்கு துணிவு இல்லைன்னு சொல்லிட்டு வீடை விட்டு வெளியில் ஓடிட்டார். வெளியில் ஓடும் பொழுது அவர் ஒரு புக்கு தேவைப்பட்டது, ஏதோ ஒரு படிக்கிறதுக்கு ஒரு புக்கு தேவைப்பட்டுச்சு. அப்போ வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வரும் பொழுது 3வது நாள் சடங்கு நடக்குது. யாருக்கு? உங்க அக்காவுக்கு. இப்போ எல்லாரும் அவரை போட்டு திட்டுறாங்க. ஒரு அக்கா இறந்ததுக்கு நீ சாவுக்கு வர முடியாம நீ எல்லாம் ஒரு அண்ணனா, நீ எல்லாம் எதுக்கு உயிரோடு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லும்போது அவர் சொன்னாரா, கவலைப்படாதீங்க, 6 மாசத்துல செத்து போயிடுவேன், நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க, நானும் போய் செத்துருவேன், எனக்கு இப்போ தேவைப்படுறது ஒரே ஒரு புக்கை தான், எடுத்துட்டு நான் போயிடுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு அந்த காரியம் எல்லாம் இருக்கும், அவங்களுக்குரிய காரியம் எல்லாம் இருக்குனால அவர் சார் இந்த காரியத்துக்கெல்லாம் என்னால் இருக்க முடியாது, உடனே நான் கிளம்புறேன்னு சொல்லி கிளம்பி போயிட்டார். கிளம்பி போனோன்னா இவர் ஒரு 6 மாசத்துக்குள்ள முடிவு பண்றார், நான் சாக போறேன். அவங்க அப்பா எப்படி தூக்கு போட்டு இறந்தாரோ அதே போல இவரும் சாகிறதுக்காக தூக்கு போடுறது கயிறு போட்டிருக்கார். கயிறு போட்டு அவர் அந்த முகத்தை தலையை உள்ள போடும்போது எதிரால இருந்தது ஒரு புக் ஷெல். இந்த ஷெல்ல அவருக்கு நிறைய புக் வச்சிருக்காரு. ஒரே ஒரு புக்கு ரொம்ப ஷைனிங்காக இருந்துச்சு. அவர் பிராமின். அவர் ஸ்கூலில் படிக்கும் பொழுது யாரோ ஒருத்தங்க, ஜெகோவா விட்ஸ்னா யாரோ ஒருத்தவங்க பைபிள் கொடுத்துருக்காங்க. அந்த பைபிள் எதிர்க்கு அந்த புக்கு அந்த பார்டர் கோல்டன் கலர், அது ஷைனிங்காக இருந்துட்டு இருக்கு. இப்போ இவர் சொல்லியிருக்காரு, இந்த இயேசு கிறிஸ்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, சாகிறது முன்னாடி இவர் என்ன சொல்றான்னு கேட்டுட்டு சாவும். ஏன்னா என் மதத்தில் எல்லா சாமியும் வேண்டிட்டேன், நான் 4 சாவை பார்த்துட்டேன், இனி என்னால் வாழ முடியான்னு சொல்லிட்டு சாவு பண்ணவர். சரி, இந்த ஒரே ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு நம்ம செத்து போகலான்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை எடுக்கிறார். புத்தகத்தை எடுக்கும் பொழுது அவர் தேடுறார், எங்கேயாவது இயேசு கிறிஸ்துவை பற்றி முன்னுரை இருக்குமான்னு சொல்லிட்டு தேடுறார். முன்னுரை இருக்குமான்னு சொல்லிட்டு நம்ம பைபிளில் எங்கேயும் முன்னுரை இருக்காது. எடுத்தோன்னே ஆண்டவர் முதல் அதிகாரம் 2வது அதிகாரம்னு சொல்லிட்டு போட்டோன்னே, ஆனால் பின்னாடி என்ன போட்டிருக்காங்கன்னா ஒவ்வொரு தலைப்பில் இது போட்டிருக்காங்க, அமைதி, சமாதானம், அன்பு, மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தலைப்புக்கும் கொட்டேஷன் போட்டிருக்காரு. இவருடைய வாழ்வில் அமைதி இல்லாமல் அவர் தவிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா 4 சாவை பார்த்தவருக்கு தன்னுடைய வாழ்க்கையில் அமைதி இல்லாமல் குழப்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு இப்போ அவர் பார்க்கும் பொழுது அந்த இதில் ஒரு வசனம், யோவான் 14:27, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன், நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம், நான் போகிறேன். என்ன தெரிஞ்சிருந்தான்னு சொன்னா, உள்ளத்தில் அமைதி இல்லாம இருந்தவருக்கு ஒருத்தர் சொல்றாரு, அமைதியை தாரன், கலங்காத, திகையாத, நான் இருக்கேன், மறலாத, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இவருக்கு ஆசை, இந்த இயேசு யாரு? உடனே அவரு இதை படிக்க ஆரம்பிக்கிறார். பைபிளை படிக்க ஆரம்பிச்சோன்னா இன்னைக்கு அவர் போகாத நாடு கிடையாது. துன்பத்தின் மத்தியில் நொறுக்கப்படுகின்ற பொழுது நான் இறைவனை தேடினேன், அவருடைய சட்டத்தில் விசுவாசித்தேன். அவருடைய வாழ்க்கை நொறுக்கப்பட்ட பொழுது நமக்கு ஆனந்த பிள்ளைன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய போதகர் கிடைத்தார். நம்முடைய வாழ்விலும் நொறுக்கப்படுது. நவோமி நொறுக்கப்பட்ட பொழுது இறைவனை தேடுகின்றாள். அதன் பிறகு பாருங்க, நவோமி அநேக இடத்துல ஆண்டவர் 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 ஆண்டவர்னு சொல்லிட்டே இருப்பாருங்க. நவோமி ஆண்டவரை தேட ஆரம்பித்தாள். துன்பத்தின் மத்தியிலும் கசப்பின் மத்தியிலும் ஆண்டவரை தேடித்தாள். ஆனால் ரூத் மனம் உடைந்து போகாமல் இறைவனுடைய பணியை திட்டத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ கற்றுக்கொண்டாள். அவள் பெத்லெகேம் வந்தார்கள், பெத்லெகேம் குடிகொண்டார்கள் என்று கூறப்படுகிறது. ஞானிகள் பெத்லெகேம் வர வேண்டும் என்றால் இந்த குடும்பம் காரணம். 3 ஞானிகள் பெத்லெகேம் வர வேண்டும் என்றால் யார் காரணம்?
நவோமி குடும்பம் பெத்லெஹேம் வந்தது நான். பெத்லெஹேமில் இயேசு பிறப்பதற்கு யார் காரணம்? நவோமி குடும்பம். தாவீது அரசர் பெத்லெஹேம் பிறப்பதற்கு யார் காரணம்? நவோமி. போவாஸ் யாருடைய தாத்தா? தாவீது அரசோட கொள்ளு தாத்தா, அப்படிதானா? ஒபேது வந்து தாவீது அரசுடைய தாத்தா. அவருடைய அப்பா வந்து தான் யாரு? போவாஸ். எங்கே உணவில்லாமல் வெளியே சென்றார்களோ அதே இடம் ஆசீர்வாதமாக இடமாக மாறியது. எத்தனை தலைமுறைக்கு? முடிவில்லாத தலைமுறைக்கு. இயேசு கிறிஸ்து என் மாபெரும் மகன் அங்கே பிறந்தார். இறையேசுலனுக்குரியவர்களை, நம்முடைய வாழ்வில் துன்பங்கள் வருகின்ற பொழுது சோர்ந்து விடார்கள். மாறா கசப்புகள் வருகின்ற பொழுது சோர்ந்து விடார்கள். ரூத்தும் போவாசும் நமக்கு ஒரு நம்பிக்கை. இறைவன் நல்ல உள்ளங்களை நமக்கு வைத்திருப்பார். பல நேரங்களில் நீங்கள் கைவிடப்பட்டிருப்பீர்கள். நம்ம நினைக்கிறது இவங்ககிட்ட போனால் நமக்கு சமாதானம் கிடைக்கும், இவங்கள்ட்ட போனால் நல்லது கிடைக்கும், இவங்கள தேடி போனால் இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னா எதுவுமே கிடைக்காது. ஒருபாவை போல நம்முடைய வாழ்வு அங்கே முடிந்து விடும். ஆண்டவரை தேடி வருகின்ற பொழுது தலைமுறை தலைமுறையாக இறைவன் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவார். ஆமீன்.